Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சப்பாத்தி பூரிக்கு நல்ல பொருத்தமான சைட் டிஷ் ஆனியன் கோகனட் கறி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு நான் 8 மினி ஆனியன் எடுத்திருக்கேன். இது பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இத தோலை ரிமூவ் பண்ணிட்டு நடுவுல உள்ள ஹார்டான பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி நாலா கீறிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு, இது கூட 1 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 4ஐயும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டிட்டு கூட சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ஊற வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த மசாலாவில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு, நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை பால் எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட டேஸ்டியான ஆனியன் கோகனட் கறி ரெடி ஆயிடும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக வெந்தய இலைகள் சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தய இலைகள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். பூரி சப்பாத்திக்குன்னா நல்லா பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.